ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் மல்லாட்டை சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். வீட்டில் எல்லாருக்குமே ஒரே கோல்டு. மல்லாட்டை சட்னி தோசையோடு முடிச்சுட்டு மதியத்துக்கு வந்து ரசத்தோடு விட்டுடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் என் பசங்க வந்து விடலை. காலிஃப்ளவர் போட்டு குருமா வேணும்னுட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து காலிஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் அந்த காலிஃப்ளவர் பொரிச்சு கொடுக்க சொல்லி அதையும் கேட்டாங்க. சரி, கொஞ்சமாக காலிஃப்ளவர் போட்டு குருமா வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு சாதமும் வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப முடியல, உடம்பெல்லாம் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அப்பயும் அப்படியே செஞ்சு கொடுத்துட்டேன். பசங்களுக்குமே ஸ்கூலுக்கு போகல, அவங்க 2 பேர்த்துக்குமே கோல்டு. அவங்களுக்கு ஒரே இரும்பலாக இருந்துச்சு. அதனால் அனுப்பலை. லைட்டாக பெரியவனுக்கு மட்டும் ஃபீவர் இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகவே இல்லை. அப்புறம் வந்து காலிஃப்ளவர் குருமா வச்சுட்டு நாளைக்கு வேறு சிவராத்திரி இல்லையா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். நீங்கள் வந்து சிவராத்திரி அன்றைக்கி கண்ணை முழிச்சு வச்சு சாமி கும்பிடுவீங்களா என்னங்கிறத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். காலிஃப்ளவர் குருமாவும் வச்சாச்சு. ஈவினிங்க்கு கொஞ்சமாக காலிஃப்ளவர் பக்கோடா கேட்டாங்க, அதையும் செஞ்சு கொடுத்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.